பிக் பேங், பெருவெடிப்பு. இந்த வெடிப்பு அப்படிங்கிற வார்த்தையே, இந்த பேங் அப்படிங்கிறதே தவறான வார்த்தை அப்படின்னு காஸ்மாலஜிஸ்ட் அழுத்தமாக சொல்கிறாங்க. தெர் இஸ் நோ எனி எக்ஸ்ப்ளோஷன். ஒரு எக்ஸ்ப்ளோஷனே நடக்கலை அப்படின்னும்போது எப்படி அது ஒரு பெருவெடிப்பாக இருக்க முடியும்? பெருவெடிப்புக்கு பிறகு மையத்திலேருந்து இந்த யூனிவர்ஸ் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிறதா சொல்கிறாங்க. அதுவுமே தவறான கூற்று. மையத்திலேருந்து இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட்லாம் ஆகலை. ஐன்ஸ்டீன் ரொம்ப காலமாக இந்த பெருவெடிப்பு பிக் பேங் அப்படிங்கிற கான்செப்டை அவர் ஏற்கவே இல்லை, ரொம்ப வருஷமாக. ஏன் அவர் அதை நம்பலை? ஐன்ஸ்டீனுடைய ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி படி பார்த்தீங்கன்னா, ஒளியை விட இந்த பிரபஞ்சத்தில் வேகமாக போகக்கூடியது எதுவுமே இல்லை. ஆனால் ஒளியை விட வேகமாக போகிற ஒன்றை நாம் ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அது ஐன்ஸ்டீனுடைய லாவை பிரேக் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜே.கே. மில்லாப், இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம். மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்க்கோ இல்லை சோஷியல் தாட்ஸ்க்கோ இதில் நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். கடைசி 10 வருடங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பிளாட்ஃபார்ம் ஃபீஸஸ் இப்போ வேவ் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 10 100 நீங்கள் என்ன அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அதை டைரெக்டாக அந்த பயனாளிக்கு போய் சேரும். ஆத்தென்டிசிட்டியான ஹாஸ்பிட்டல் பார்ட்னர்ஸ் மூலமாகவோ இல்லை நேரடியாக ஒரு பர்சனையும் அனுப்பி அவங்க கேம்பெயினை வெரிஃபை பண்ணுறாங்க. மெடிக்கல் சம்மந்தமான எமர்ஜென்சிஸ்க்கு கண்டிப்பாக மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது அவசியம். 10 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் டொனேட் பண்ணலாம். யார் எந்த அளவுக்கு டொனேட் பண்ணாலும் அவங்களுக்கும் எல்லா அப்டேட்ஸும் ரெகுலராக வந்துட்டுருக்கும். அவங்களோட வெப்சைட்டில் உண்மையாகவே பயனடைந்தவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை நீங்கள் பார்க்கலாம். இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்டவர் இதனால் பயனடைஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கோ இல்லை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கோ ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா உடனே மிலாப் மூலமாக 5 நிமிஷத்தில் நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். milap.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ஸ்டார்ட் அ ஃபண்ட் ரைசர் அப்படின்னு கொடுக்கறது மூலமாகவோ இல்லை கீழே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புறதன் மூலமாக அந்த கேம்பெயின் மேனேஜர் உடனே உங்களை தொடர்பு கொள்வார். டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் 24 மணி நேரத்தில் உங்களோட கேம்பெயின் அப்ரூவ் ஆகும். உடனே நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிக் பேங் உண்மையா அப்படிங்கிற கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பிக் பேங் தியரி எப்படி உண்டானது அப்படிங்கிற சுவாரஸ்யமான கதையை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த பிக் பேங் தியரி உண்டாகிறதுக்கு பல காரணிகள் இருந்தாலும் 3 முக்கியமான விஷயங்கள் தான் இந்த பிக் பேங் தியரி அப்படிங்கிறது உண்டாகிறதுக்கு காரணமாக இருந்தது, அதாவது உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 1, 1915 ஐன்ஸ்டீன் வெளியிட்ட ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி. அந்த தியரி பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ரொம்ப தெளிவாக சொல்கிறது என்னென்னா, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது விரிவடையுது அப்படின்னா சுருங்குது அப்படின்ட்டு. ஆனால் இதில் உடன்படாத ஐன்ஸ்டீன் என்ன பண்ணுறாரு, வலுக்கட்டாயமாக காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று உள்ளே ஆட் பண்ணி அதை சமன்படுத்துகிறாரு. ஸோ தட் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நிலையாக தான் இருக்குது அப்படின்னு முடிக்கிறார். ஏன் ஐன்ஸ்டீன் அப்படி பண்ணாருன்னா, இந்த யூனிவர்ஸோடைய எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிற கான்செப்டே அப்போ கிடையாது. அது மட்டும் இல்லை, அதுக்கான ஆதாரங்கள் துளி கூட அப்போ இல்லை அப்படிங்கிறதால அப்படி ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அப்படி ஒரு காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணி அதை சமன்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருந்தால் அதுக்கான ஒரு ஆரம்பம்னு ஒன்று இருந்திருக்கும். அப்படி ஆரம்பம்னு இருந்தால் அதை யார் ஆரம்பித்தார் அப்படின்ற மாதிரி சிக்கலான கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறதால கூட அதை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பிக் பேங்கை உறுதிப்படுத்தின 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலக்சிகளுடைய நகர்வு. 1917 வெஸ்டோ ஸ்லிப்பர் அப்படிங்கிறவர் இந்த கேலக்சிஸ் நகருதலில் ரெட் ஷிஃப்ட் அடைகிறத பார்க்குறாரு. இந்த ரெட் ஷிஃப்ட் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம விட்டு தூரமாக நகர்ந்து போகிற பொருளுடைய அலைநிலம் நமக்கு ரெட் கலரில் தெரியும். ஸோ இதுதான் சுருக்கமாக சொல்லப்போனால். ஸோ அப்படி அதன் மூலமாக அந்த கேலக்சிஸுங்கிறது நகர்ந்து போகுது தூரமாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். பிறகு 1930 எட்வின் ஹபிள் இதே கான்செப்டை உறுதிப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கேலக்சிஸோட இந்த ரெட் ஷிஃப்ட்டை பார்த்துட்டு எவ்வளவு தூரத்தில் கேலக்சிஸ் போகுதோ அந்த அளவுக்கு வேகமாக இந்த பிரபஞ்சத்தை விட்டு அது விலகி போகுது அப்படின்னு சொல்கிறார். அதாவது யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு தூரமாக அந்த கேலக்சி இருக்கோ அவ்வளோ தூரம் ஆக்சிலரேட் ஆகுது அப்படிங்கிறார். இதுதான் அவர் ஹபிள்ஸ் லா அப்படிங்கிறது மூலமாக அதை விளக்குறார். டைமை ரிவர்ஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த விலகி போகிற கேலக்சிகள் ஒரு கட்டத்தில் எல்லாமே ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் விலகி போகுது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டை கொண்டு வருது. இது கிட்டத்தட்ட பிக் பேங்கை உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு கான்செப்ட். பிக் பேங்கை உறுதிப்படுத்திய 3வது விஷயம் CMBR அப்படின்னு சொல்லக்கூடிய காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 1965 பென்சியாஸ் அப்படிங்கிறவரும் வில்சன் இவங்க 2 பேரும் சேர்ந்து வானத்தில் இருக்கிற மைக்ரோவேவை ரேடியோ டெலஸ்கோப் மூலமாக அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. எதிர்பார்த்த வேவ்ஸை விட அதிகமான மைக்ரோவேவ்ஸை அவங்க ரிசீவ் பண்ணாங்க. இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு ஆரம்பத்தில் அவங்களுக்கு புரியல. பிறகு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு பார்த்துட்டு இது ஒரு கட்டத்தில் அதீத வெப்பநிலையிலேருந்து ஒரு ஆற்றல் உமிழப்பட்டு அந்த ஆற்றலேருந்து வந்த ரேடியேஷன் தான் இது அப்படிங்கிறது அது ரெட்லேருந்து இன்ஃப்ராரெட்லேருந்து மைக்ரோவேவாக மாறி இப்போ நம்மளை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுக்காக அவங்க நோபல் பிரைஸும் வாங்கினாங்க.
அப்போ ஒரு காலத்தில் இந்த பிரபஞ்சம் எவ்வளோ வெப்பமாக இருந்தது அப்படிங்கிறதும் அது இப்போ எப்படி குளிர்ந்துருக்கு அப்படிங்கிறதும் இதை தெளிவாக காமிச்சது. குறிப்பாக 2001 நாசா WMAP அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெலஸ்கோபிக் சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த சேட்டலைட் என்ன பண்ணுதுன்னா விண்வெளியில் இருக்கிற மைக்ரோவேவ்ஸை அப்சர்வ் பண்ணி நமக்கு இயர்லியஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் யூனிவர்ஸோடைய பிக்சர் ஒன்று கொடுக்குது. அதாவது என்னென்னா இந்த பிக் பேங் உண்டாகி 1380 கோடிகள் தோராயமானு வச்சுக்கோங்க. அதில் முதல் கோடி இருக்குல்ல, 1300 கோடியில் முதல் கோடியில் பிக் பேங் உண்டாகி 3,80,000 வருஷத்தில் இந்த யூனிவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப நெருக்கமாக, பிக் பேங்குக்கு நெருக்கமாக அந்த யூனிவர்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான பிக்சரை நமக்கு இந்த டெலஸ்கோப் கொடுத்தது. இந்த CMBR டேட்டா மேப்பை நம்ம இப்போ இருக்கிற அப்சர்வபிள் யூனிவர்ஸோடு வச்சு பார்க்கும்போது இந்த எக்ஸ்பேன்ஷனை நம்ம நல்லா புரிஞ்சிக்க முடியும். எங்கெங்கெல்லாம் ரெட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹீட்டான பகுதி, எங்கெங்கெல்லாம் ப்ளூ இருக்கோ அங்கெல்லாம் கோல்டான பகுதி, ரெட்டாக இருக்கிற இடத்துலலாம் ஒரு நெபுலாவோ ஒரு ஸ்டாரோ இருக்கிறதையும், அந்த கோல்டாக இருக்க காட்டுற இடத்துலலாம் எம்டி ஸ்பேஸ் இருக்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். இது கிளியராக நம்ம இந்த யூனிவர்ஸோடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து இப்போ எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக காட்டுது. அமெரிக்காவோட நாசா 13.77 பில்லியன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பிறகு யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்களும் போயிட்டு பிளாங்க் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் மூலமாக டெலஸ்கோபிக் மூலமாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறது என்னென்னா 13.8 பில்லியன் இயர். ஸோ ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு 13.8 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மைக்ரோவேவ் எவ்வளோ வீக்காக இருக்குது, எவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் ஆகி வருது, இந்த மாதிரியான எல்லா கால்குலேஷன்ஸையும் வச்சு தான் இந்த பிக் பேங் எத்தனை வருடங்களுக்கு முன்பு நடந்திருக்கும் அப்படிங்கிற கால்குலேஷன்ஸை அவங்க கொண்டு வந்தாங்க. இதோட அக்யூரேசி லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99%. ஸோ அப்படி தான் ஐன்ஸ்டீனுடைய ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரி, ஹபிள்ஸ் லா, அப்புறம் CMBR இந்த டேட்டா, இது மட்டும் இல்லாமல் நிறைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணி தான் இந்த யூனிவர்ஸ் உண்டாகி 13.8 பில்லியன் இயர்ஸ், அதாவது 1380 கோடி வருடங்கள் ஆகியிருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு விஞ்ஞானிகள் வராங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த பிக் பேங் அப்படிங்கிற வேர்டை யார் எப்போ காயின் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். இந்த பிக் பேங் கான்செப்டை எதிர்க்கிற இந்த ஸ்டெடி ஸ்டேட் தியரியை உண்டாக்கின முக்கியமான ஆட்களில் ஒருத்தர் தான் வந்து ஃப்ரெட் ஹாயில் அப்படிங்கிறவர். ஸோ அவர் வந்து 1949 பிபிசியோட ஒரு ரேடியோ இன்டர்வியூவில் கொடுக்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, எல்லோரும் இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறத பற்றி சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து பிக் பேங் அப்படின்னு ஒன்று உண்டாகி அதிலிருந்து அந்த பிரபஞ்சம் உண்டாயிருக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு கிண்டலாக சொன்னார். அப்போ அவர் பயன்படுத்தின வார்த்தை தான் பிக் பேங் அப்படிங்கிறது. பின்னாட்களில் அதுவே பிக் பேங் தியரி அப்படின்னு அதுக்கு பேரானது. சரி, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பிக் பேங் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நான் ஆரம்பங்களில் சொல்கிற மாதிரி இது ஏன் பெருவெடிப்பு கிடையாது, ஏன் மையத்திலேருந்து எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகலை அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். முதல் விஷயம், பிக் பேங் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ப்ளோஷன் கிடையாது, அது வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன். ஏன் அப்படி சொல்கிறேன் திரும்ப அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள், நம்ம பிக் பேங் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு டமால்னு ஒன்று வெடிச்சு அதிலேருந்து வர்ற மாதிரி தான் நம்ம மைண்டில் கற்பனை வரும். ஆனால் அப்படி ஒரு சத்தமே கிடையாது. ஸ்பேஸுங்கிறது உண்டாகிறதுக்கு முன்னாடி ஈவன் இந்த சவுண்டு பரவறதுக்கான ஒரு இடமே கிடையாது இல்லையா? ஸோ அப்படின்னும் பொழுது அது ஒரு மின்னல் மாதிரி அப்படி ஒரு வெளிச்சம் வந்து அந்த ஸ்பேஸோடைய எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கும். ஸோ அது ஒரு வெடிப்பு மாதிரியே அது இருந்திருக்காது. இதை இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த பிக் பேங்குக்கு ஒரு உதாரணமாக சொல்லுவாங்கன்னா பலூன் ஊதுவாங்க. பலூன் ஊதும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு புள்ளி வச்ச பலூனாக இருந்தால் அந்த பலூன் ஊதும்போது அதில் இருக்க புள்ளிகள் வந்து விலகி போகும். ஸோ இதை வச்சு பிக் பேங்குங்கிறது இப்படி தான் விரிவடையுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை தவறாக புரிஞ்சுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. உள்ளே வந்து எம்டியான ஸ்பேஸ், மேலே வந்து இந்த பலூன் இருக்கிறதால பருப்பொருட்கள் மேலேயும் உள்ள நடுவில் எம்டிங்கிற மாதிரியான தவறான கண்ணோட்டம் கொடுக்க கூட வாய்ப்பு உண்டு. அக்யூரேட்டாக பிக் பேங்கை சொல்லணும்னா அதுக்கு சரியான உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலூன் கிடையாது, ப்ரெட்டை வந்து பேக் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாவை திரட்டி வந்து ஓவனுக்குள்ளே வைப்பாங்க. அப்படி ஓவனுக்குள்ளே வச்சுட்டு அந்த டைம்லாப்ஸ் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த ப்ரெட்டு வந்து எப்படி பேக் ஆகும்பொழுது அப்படியே உப்புதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பிக் பேங்குக்கான சரியான ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரெட்டு உப்பும் பொழுது எல்லா பக்கத்துலேருந்தும் ஒரே அளவில் உப்பும். அதாவது மையத்திலிருந்து ஓரத்தை நோக்கி எதுவுமே வராது. அதாவது இந்த ஒரு கார்னரில் இருக்கிறதும் உப்பும், இந்த சைடில் இருக்கிறது உப்பும், எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ இதை தான் பிக் பேங்கோடைய டெஃபினேஷனாக சொல்லணும்னா ஸ்ட்ரெச்சிங் எவ்ரிவேர் அட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரெட் வந்து பார்த்திங்கன்னா மையத்தில் எம்டியாக இல்லை. ஸோ நான் உங்களுக்கு அந்த CMBR இமேஜில் பார்த்தீங்கன்னா அதில் நடுவில் ஏதோ ஒரு ஹோல் இருந்த மாதிரியோ நடுவில் காலியாக இருந்து சுற்றி தான் கேலக்ஸி இருக்க மாதிரி இல்லை. அந்த இமேஜ் ஃபுல்லாகவே இன்னுமே பருப்பொருட்கள் இருக்கிறத உங்களுக்கு காட்டுது. கேலக்ஸிஸோ நட்சத்திரங்களோ நெபுலாவோ இருக்குது. அது மாதிரி தான் இந்த பிரெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நடுவில் எம்டியாலாம் ஆகிடாது. அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆனாலுமே உள்ள எல்லா பொருட்களுமே இருக்கும். ஒளியோட வேகமாக போகிற ஒன்றை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமாம், ஒளியோட வேகமாக போகக்கூடிய ஒன்று இங்கே இருக்குது. அது என்னன்னா நம்ம ஸ்பேஸ் அண்ட் டைம் தான். ஆமாம், இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? அந்த ஸ்பேஸ் அண்ட் டைமோட எக்ஸ்பேன்ஷன் இருக்கு இல்லையா? இது வந்து ஒளியோட வேகமாக இந்த ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது
எப்படி சொல்கிறது, ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தேரிபடி ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா, பிரபஞ்சத்துக்கு உள்ளே தான் வந்து இந்த லைட் அப்படிங்கிறது வேகமான ஒன்று. ஆனால் பிரபஞ்சத்தை தாண்டி இந்த பிரபஞ்சத்தோடைய விரிவாக்கமே அப்படின்னு வரும்பொழுது அது ஒளியோடைய வேகத்தோட அதிகமாக இருக்கலாம். அங்கே வந்து எந்த ஒரு ஃபிசிக்ஸோட லாவும் பிரேக் ஆகலை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பஸ்ஸில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதில் உசேன் போல்ட்டும் இருக்கார். உசேன் போல்ட் தான் வேகமாக ஓடக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்காக இந்த பஸ் உசேன் போல்ட்டோட வேகமாக ஓடலாம் இல்லையா, அவரோட கம்மியாக ஓடணும்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே லைட் அப்படிங்கிறது வேகமான ஒன்று. ஆனால் அந்த பிரபஞ்சத்தோடைய விரிவாக்கம் அப்படிங்கிறது ஒளியோடைய வேகத்தை விட அதிகம். இந்த சயின்ஸே இப்படி தாங்க, நேற்று ஒன்று சொல்லும் இன்றைக்கி ஒன்று சொல்லும், மாறிக்கிட்டே இருக்கும். தம்பி நிறைய கான்ஸ்பிரசி வீடியோ பார்ப்பீங்களோ? ஆமாங்க ஐயா. இப்படி சயின்ஸ் இன்றைக்கி ஒன்று சொல்லும் நாளைக்கு ஒன்று சொல்ல மாறிட்டே இருக்கும் இப்படின்னு சொல்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஃபோனுடைய வெர்ஷனை வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கவங்க தான். அதுபோல் தான் சயின்ஸ் அப்படிங்கிறது தன்னைத்தானே அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் பழசெல்லாம் தப்பு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சயின்ஸோடைய அப்டேட் அப்படிங்கிறது துல்லியத்தை நோக்கி ஒரு படி முன்னாடி, மூவிங் டு த அக்யூரேசி அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து சயின்ஸோடைய அப்டேட். ஸோ அதை தவிர்க்கவே முடியாது, மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் சயின்ஸ். ஸோ பிக் பேங் பற்றி இவ்வளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. உங்களுக்குள்ள முக்கியமாக ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும், பிக் பேங்குக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது தான். ஸோ பிக் பேங்குக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி வீடியோ போடணுமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.